Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் கேட்பாரற்று கிடந்த 29 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. ஜோலார்பேட்டை வழியாக வரும் ஹதியா எக்ஸ்பிரஸ் ரயிலில் கஞ்சா கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின்படி ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் வந்தடைந்த ஹதியா எக்ஸ்பிரஸ் ரயிலில் சோதனை நடந்தது. அப்போது பொதுப்பேட்டையின் கழிவறை அருகே கிடந்த வெள்ளை சாக்கு பையில் 29 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது. இதனை பறிமுதல் செய்த நிலையில் விடியா ஆட்சியில் தமிழகம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் தலைநகரமாக மாறி இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதாக பலரும் குற்றம் சாட்டியுள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கஞ்சா வைத்திருந்த 3 பேர் சிக்கினர். பழைய வாரசந்தை பகுதியில் நின்றிருந்த கபிலன், அருண்குமார் மற்றும் விக்னேஷ் ஆகியோரிடம் இருந்த கஞ்சா கைப்பற்றப்பட்டது. போதைப்பொருள் விற்பனையை தடுக்க இயலாத ஸ்டாலின் அரசால் இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிவதாக மக்கள் சாடியுள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 350 கிலோ குட்கா சிக்கியது. தோப்புத்துறை முச்சந்தியில் நடைபெற்ற வாகன சோதனையில் கீழ்வேளூர் கீழவீதியைச் சேர்ந்த பஷீர் அகமது என்பவர் இருசக்கர வாகனத்தில் கொண்டு வந்த சுமார் 350 கிலோ குட்கா சிக்கியது. மொத்த விற்பனையாளர்களை பிடிக்க வக்கற்ற விடியா ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்து வருவதாகவும் போதைக்கு இளைஞர்கள் அடிமையாகி சீரழிவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 500 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. கல்லம்பாளையம் பகுதியில் உள்ள குடோனில் பிரகாஷ் என்பவர் பதுக்கி வைத்திருந்த குட்கா பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தாமல் கமிஷன் பெற்றுக்கொண்டு ஆட்சி நடத்தும் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.